கிருபையினால் 21வது தராவீஹை சிறப்பாக நிறைவேற்றினோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ரமதானுடைய மாதம் பரக்கத்து பொருந்திய மாதம். ரமதானிலே மிகச் சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கத்ர் இரவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானவ் இஹ்திசாபா உக்ஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் லைலத்துல் கத்ர் இரவிலே வணங்குவார்களோ அவர்களுக்கு முன்னால் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். லைலத்துல் கத்ர் இரவு ரமதான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் ஆரம்ப நாள் பிறை 21. அன்பானவர்களே, லைலத்துல் கத்ர் என்ற இந்த பொக்கிஷம், இந்த அன்பளிப்பு உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த நபிமார்களுக்கும் எந்த உம்மத்திற்கும் கொடுக்கப்படாத உம்மத்தே முஹம்மதியா நமக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. முன்னால் சென்ற சமூகத்தார்கள் 800 ஆண்டுகள் இபாதத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய நன்மையை அடைய 800 ஆண்டுகளும் அமல் செய்ய வேண்டும். உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு 833 ஆண்டுகளினுடைய வணக்க வழிபாட்டின் நன்மை ஒரே இரவிலே கிடைக்கும் என்று சொன்னால் அது லைலத்துல் கத்ர் இரவு. பரக்கத்து பொருந்திய இரவு, மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய இரவு, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் உட்பட சலாமத் என்னும் அல்லாஹுடைய சலாமும் அல்லாஹுடைய ரஹமத்தும் அருள்மாழி பொரியக்கூடிய ஒரு அற்புதமான இரவுதான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. நமக்கு முன்னால் சென்ற இறைநேசர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், நாதாக்கள் எல்லாம் இந்த ஒரு இரவுக்காக ரமலான் மாதம் முழுக்க இரவுகளிலே ஒரு கணம் நேரம் கூட கண்ணிமைக்காமல் இபாதத்து செய்து அந்த இரவை அடைந்தார்கள் என்பது ஒரு அற்புதமான வரலாறு. ஆனால் நாமோ பலகீனப்பட்டவர்கள். ஒரு மாதம் முழுசா முழிப்பது என்பது சிரமமான காரியம். ஆனால் ஒற்றைப்படை இரவுகளினுடைய 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்கள் நம்மால் முடிந்த அளவு இந்த இரவை இபாதத்தின் மூலமாக ஹயாத்தாக்கினால் என்றாவது ஒரு இரவிலே லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். 27ஆம் கிழமை தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆயிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படை இரவுகளிலேயே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்லும் பொழுது, லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவு ஆண்டுக்கு ஒரு முறை ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் மாறி மாறி வருவதாக பதிவு செய்கிறார். 27 என்று இந்த வருஷம் 27 வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் 23 வருமா, அடுத்த வருஷம் 21 வருமா. சில ஹதீஸ்களை வல்லுநர்கள் எந்த தினம் குறிப்பாக வந்திருக்குமோ அதுதான் கியாமத்து நாள் வரை அந்த இரவாகத்தான் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் யோகோபித்த கருத்து, இந்த லைலத்துல் கத்ர் இரவு கடைசி இரவினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக நிகழும். அந்த நாளுக்காகத்தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களும் நாதாக்களும் சுகதாக்களும் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அன்பானவர்களே, அந்த அரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் நாள் இன்றைய தினம் பிறை 21. என்ன செய்யணும்? லைலத்துல் கத்ர்னா என்ன செய்யணும்? பெருசா ஒன்றும் இல்லை. நம்மளால் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் தொழுகிறது. இரவு முழுவதும்
கண்ணிமைக்காமல் வணங்க வேண்டும் என்பதல்ல. முதல்ல விளங்கிக்கிறணும். இரவு முழு கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா லைலத்துக்கு ஒரு பறந்து போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த இரவு ஒரு பறக்கத்தான இரவு. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா 27ஆம் கிழமை கூட கண்ணு முடிச்சா போதும் வந்து தலையில இறங்கி நினைச்சு வச்சிருக்காங்க. நைட்டு பூரா எப்படியோ அந்த நேரத்தை ஓட்டுறதுக்காண்டி பைக் எடுத்துட்டு வெளியே சுத்துறது, பசங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறது, கேரம் போர்டு விளையாடுறது, டீ குடிக்கிறது, பேக்கரிக்கு போய் சாப்பிட்றது, இப்படியாகவே அந்த நேரத்தை பூரா ஓட்டிட்டோம் சொன்னால் லைலத்துல் கத்ரை விட கிடைச்சிருன்னு நினைச்சு வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. அது ஒரு பரக்கத்தான வேல்யூவேபிள் இரவு. அந்த இரவுல நம்முடைய உடல் எவ்வளவு தாங்குமோ, எவ்வளவு சக்தி பெறுமோ அவ்வளவு நேரம் இபாதத்து செய்வோம். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தொழுங்க. 2 ரக்காத்துகளாக ஹாஜத்து நஃபில், தௌபா நஃபில், இஸ்திக்ஃபார் நஃபில், என்னென்ன தொழுகைகள் எல்லாம் இருக்குமோ, இஸ்திகாரா நஃபில், எல்லா தொழுகையும் 2 ரக்காத்தா தொழுங்க. கொஞ்ச நேரம் தொழுகணும். தொழுத பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம். பிறகு குர்ஆன் பார்த்து ஓத தெரிந்தவர்கள் கொஞ்ச நேரம் பார்த்து ஓதணும். பார்த்து ஓத தெரியாதவர்கள் தெரிஞ்ச சூறாக்களை கொஞ்சம் ஓதணும். தெரிஞ்ச சூறாக்கள் திரும்ப ஓதணும். கொஞ்ச நேரம் தொழுகையாக, கொஞ்ச நேரம் குர்ஆன் திலாவத்தாக, கொஞ்ச நேரம் தஸ்பீஹ்களாக, என்னென்ன தஸ்பீஹ்கள் தெரியுமோ, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், யா ஹய்யு யா கய்யூம், அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்கள் பார்த்து நிறைய தமிழ்ல கிதாபுகள் வந்துருச்சு. அந்த இரவுல உட்கார்ந்து குறிப்பாக அஸ்மாஉல் ஹஸ்னா, அல்லாஹ்வுடைய 99 பேரை சொல்லி அல்லாஹ்வை கூப்பிடணும். அல்லாஹுவை அல்லாஹ் என்று கூப்பிடுவது ஆகச் சிறந்தது. அதையும் தாண்டி அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துகளை சொல்லி அழைப்பதை அல்லாஹ் ரசிக்கின்றான். ஒருத்தருக்கான ஒரு பேர் இருக்குது, சாகுல் ஹமீதுன்னு இருக்குது. சாகுல் ஹமீது கூட்டா சந்தோஷப்படுவாங்க. இப்ப அவர் நல்ல மனிதரா இருக்கிறாரு, கொஞ்சம் தான தர்மம் கொடுக்கிறாரு, கொஞ்சம் மக்களோட இணக்கமா பழகுறாரு, வாங்க வாரி வல்லலே அப்படி சொன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வாங்க நல்லவரே அப்படி சொன்னா சந்தோஷமா இருக்கும். இதை போல அல்லாஹுவை புகழ்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை சொல்லி அழைக்கணுமா. இரவுல யா அல்லாஹ், யா ஹய்யூ யா கய்யூம், யா ஜப்பார், யா ஹாலிக், 99 பேர் இருக்கு. எடுத்து உட்கார்ந்து படிக்கணும். அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி இந்த இரவுல அல்லாஹ்வை கூப்பிடணும். அல்லாஹ் நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்கு இந்த இரவு தயாரா இருக்கிறோம். அப்ப அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லி அல்லாஹ்வை கூப்பிடணும். தஸ்பீஹ்களை ஓதணும். ரொம்ப நேரம் துஆ செய்யணும். நிறைய பேர் விளங்கி வச்சிருக்கோம், துஆ என்பது நம்முடைய தேவையை கேட்பதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டிய ஒரு செயல்பாடு என்று நினைச்சு வச்சிருக்கோம். எப்படி தொழுவது ஒரு இபாதத்தோ, நோன்பு நோற்பது ஒரு இபாதத்தோ, சதக்கா செய்வது ஒரு இபாதத்தோ, துஆ கேட்பது ஒரு தனி இபாதத். நாம் கேட்கக்கூடிய நம்முடைய கேள்விகள், நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவது துஆவினுடைய பலாபலன் தானே தவிர கேட்பதற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பது துஆ அல்ல. எப்படி நான் இப்ப சொன்னேன்ல, கொஞ்ச நேரம் தொழுகணும், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதணும், கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்யணும், இதையெல்லாம் எப்படி ஒரு இபாதத்துடைய பட்டியலில் வைக்கிறோமோ, துஆ கேட்பது ஒரு இபாதத்துடைய பட்டியல். நமக்கு எது தேவையோ தேவையான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கேட்பது ஒரு இபாதத். அது நடக்குது நடக்கல அதுக்கு அப்பாற்பட்ட அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த இரவுல நம்முடைய இயலாமையை, நம்முடைய இல்லாமையை அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்தணும். நான் ஒன்றும் இல்லை, வசதி வாய்ப்புகள் இருப்பவருக்கும் தேவை உண்டு. ஏழைகளுக்கு மட்டும்தான் தேவை இருக்குன்னு கிடையாது. வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் தேவை இருக்கும். உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், ஏதாவது குடும்பங்களில் பிரச்சனை இருக்கும். நம்முடைய தேவைகளை, நம்முடைய இல்லாமையை, நம்முடைய இயலாமையை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துவதற்கு துஆ என்று பெயர். சொல்லிக்கிட்டே இருக்கு, அல்லாஹ்ட்ட எனக்கு அது இல்லை இது இல்லை, நிறைவேற்றி கொடு. இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பதை அல்லாஹ் ரசிக்கின்றான், அதை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான். துஆ கேட்டா 3 விஷயம் நடக்குமா. ஒண்ணு, நம்ம என்ன கேட்கிறோமோ அது உடனே நடக்கும், இல்லை கொஞ்சம் தாமதமா நடக்கும். கேட்கறது கண்டிப்பா நடந்துடும். 2வது, நாம கேட்பதை அல்லாஹ் தஆலா அதை சேகரமாக தேக்கி வைத்து மறுமை நாள் நமக்கு கொடுத்துருவாங்க, எவ்வளவு கேட்டால். 3வது, நாம் கேட்ட துஆவிற்கு பகரமாக நமக்கு வரவிருக்கக்கூடிய சில சோதனைகளை அல்லாஹ் தடை செஞ்சிருக்கும். துஆவின் மூலமாக எவ்வளவோ சோதனைகள் வாழ்க்கையில் நடக்கும் இருக்கும். அந்த சோதனைகள் எல்லாம் என்ன செஞ்சிருவானா, துஆவின் மூலமாக தடை செஞ்சிருவானா. திடீரென்று விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் தஆலா பாதுகாத்துடும்.
பல முறை நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி பல முறை சில நேரங்களில் நினைச்சிருப்போம், கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா உயிர் போயிருக்குமே என்பதை வாழ்நாள பல முறை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். பல சகோதரர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஹஜ்ரத் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னு சொன்னா வாழ்க்கையே போயிருக்கும், உயிரே போயிருக்கும் என்பதை போல. இதுவெல்லாம் நாம் கேட்கக்கூடிய துவாக்களுடைய பலாபலன்கள். அல்லாஹ் சில நேரங்களில் சில விஷயத்தை மறைச்சு வச்சிருப்போம், நமக்கு தெரியாது. அதை எல்லாத்தையும் காட்டணும்னு சொன்னா நாம கடைக்கெல்லாம் வியாபாரத்துக்கு போக மாட்டோம், 24 மணி பள்ளிவாசலுக்கு படுத்துட்டு வந்துடும். எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ரகசியமா மறைச்சு வச்சிருக்கான். அப்ப துவா கேட்கணும் இரவுகள்ல. அல்லாட்ட கொஞ்ச நேரம் ஓய்வுக்காக தூங்கிக் கொள்வது தப்பு கிடையாது. லைலத்துல் கத்ருல தூங்கவே கூடாது, கண்ணை மூடவே கூடாது, கண்ணை திறந்துக்கிட்டே தண்ணி கண்ணில் ஊற்றிக்கிட்டே திறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கிடையாது. தூங்குவதும் சில நேரங்களில் இபாதத். சுன்னத்தான முறையில கொஞ்ச நேரம் என் உடலுக்கான களைப்பை நீக்குவதற்கு சிறிது நேரம் நான் உறங்குகிறேன் என்ற நியத்தை வச்சு ஒரு அரை மணி நேரம் தூங்கினாலும் அதுவும் லைலத்துல் இபாதத்துல கழிக்கப்படும். நம்மளால முடியுது, இரவு முழுக்க முழிப்பதற்கு சத்து இருக்குது, தெம்பு இருக்குது, நம்முடைய உடல் அதை அங்கீகரித்துக் கொள்ளுதுன்னா இரவு முழுவதும் முழித்துக் கொள்வது தப்பு கிடையாது. நமக்கு முன்னால் வாழ்ந்த நாதாக்கள், இறைநேசர்கள், நபிமார்கள் எல்லாம் இரவு முழுக்க நின்று வணங்கினாங்க. அதற்கான தயாரிப்பும் அதற்கான ஒத்துழைப்பும் அதற்கான சக்தியும் நம்முடைய உடல் இருந்துச்சுன்னா இரவு முழுவதும் விழித்திருப்பது ஆகச் சிறந்த செயல். நம்மளால முடியல, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்தில் இனிமை இல்லாமல் இன்பம் இல்லாமல் அந்த இபாதத்தை செஞ்சோம்னு சொன்னா அதில் பிரயோஜனம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கண்ணை தூங்கி விழுந்து தொழுகிறோம், தூங்கி விழுந்து துவா கேட்கிறோம். அந்த இபாதத்திற்கான இணைப்பும் இபாதத்திற்கான ஈர்ப்பும் இல்லாமல் செய்வது என்பது செய்யாமலே இருந்துடலாம். ஆக கொஞ்ச நேரம் தொழுகிறது, கொஞ்ச நேரம் ஓதுறது, கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்யறது, கொஞ்ச நேரம் அல்லாஹ்ட்ட கேட்கறது, கொஞ்ச நேரம் படுக்கிறது, மீண்டும் தஹஜ்ஜுதுக்கு 2 மணிக்கு எந்திரிச்சிடுறது. இப்படியாக இந்த இரவை, குறிப்பாக இந்த ஒற்றைப்பட இரவுகளை கழிக்கும் பொழுது வல்ல ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையினால் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நிறைவாக தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து சௌமகதி அன்னதாயி ஃபருதி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா.